வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா என்னோட ஆஃபீஸ் நண்பர்களுடன் ஏலகிரி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ஏலகிரி ட்ரிப்பில் மிக முக்கியமான பிளேஸ் தான் இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணி போனோம்னா இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் இந்த ட்ரிப்பை சென்னையிலேருந்து பிளான் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து அரௌண்டு 220 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதனால் மார்னிங் 6:30க்கெல்லாம் வந்து இந்த பிளேஸுக்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் தான் முதல்ல இந்த பிளேஸுக்கு வரோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே ஒரு சிலர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க மார்னிங் 6:30க்கெல்லாம். இதுதாங்க அந்த பிளேஸு. ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணிட்டோம். நைட்டு ட்ராவல் பண்ணனால வந்து பசங்க வந்து இந்த பிளேஸை பார்த்தோன்னே ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தாலே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நல்லா வியூ ஆச்சு. அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் அதை எடுக்கலை. ஏன்னா 6:30க்கெலாம் வந்து அந்த பிளேஸ் வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கேமராவில் மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இதுதாங்க ஜலகம்பாறை அருவியோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு. இதில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக குழந்தைகள் ஃபோட்டோ எடுத்து மகிழ்கிறதுக்காக வந்து சிங்கம் மற்றும் யானையோட சிலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இந்த பிளேஸில் ஒரு கேண்டீன் வேறு இருந்துச்சு. பட் அந்த டயத்தில் வந்து அந்த கேண்டீன் ஓப்பனில் இல்லை. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து ஜலகம்பாறை அருவியோட மேலே வந்தாச்சு. ஸோ அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே எங்களோட பசங்க வந்து தண்ணியில் இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனியாக வந்து ஆடை மாற்றி கொள்கிறதுக்கு வந்து தனியாக ரூம் வசதியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த பிளேஸில் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ குளிச்சுட்டு நாங்கள் அந்த சிவன் கோயிலையும் பார்த்தோம். ஸோ யாரெல்லாம் ஏலகிரி ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்களோ அவங்க கம்பல்சரி இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ்.